ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் வீட்டில் செய்யலாம். வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஏற்கனவே 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து 1 மணி நேரம் தண்ணி சேர்த்து ஊற வச்சிருந்தேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையுமே ஒன்றா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 காஞ்ச மிளகா இப்போ சேர்க்க வேண்டியதை சேர்த்தாச்சு. இதை நல்லா முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே பருப்பெல்லாம் தண்ணியில் ஊற வச்சதுனால இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே அரைச்சாலே போதும். அப்போ தான் பருப்பு அரைப்படும் போது கொஞ்சம் கெட்டியாக அரைப்பட்டு வரும். தண்ணி சேர்த்து பருப்பை அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம பருப்பு உருண்டைக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சோம்னா தான் பருப்பு நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக அரைப்பட்டு வரும். அப்போ தான் பருப்பு உருண்டையும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்செடுத்த பருப்பையும் ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக 1-2 பருப்பு அரைப்படமாக கூட அங்கங்கே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் பருப்பு உருண்டைக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு பருப்பை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். மிக்சியில் பருப்பு அரைக்கும்போது நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால தான் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. அப்போ தான் ஈஸியாக நம்ம பருப்பு உருண்டையை உருண்டை பிடிக்கிறதுக்கும் சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அப்படி இல்லாமல் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நமக்கு பருப்பு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ இந்த பருப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா ஒரு கையில் இந்த அளவுக்கு பருப்பு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டையை உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பருப்பை உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். எந்த ஒரு விரிசலும் இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இதே போல் மீதம் இருக்கிற பருப்பையும் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தா பருப்பு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. கரெக்டாக ஒரு 10 உருண்டை கிட்ட நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். கப் அளவுக்கு துவரம் பருப்பும் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்தால் 10 பருப்பு உருண்டைகளை நம்ம தாராளமாக செய்யலாம். இப்போ இந்த பருப்பு உருண்டைகள் எல்லாத்தையுமே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது பருப்பும் ஓரளவுக்கு ஆவியில் வெந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கு பருப்பு உருண்டையும் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பருப்புலேருந்து ஒரு உருண்டை அளவுக்கு பருப்பை மட்டும் நான் உருண்டை பிடிக்காமல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பை பருப்பு உருண்டை குழம்புல நம்ம கரைச்சி சேர்த்துக்கணும். அப்போது அந்த குழம்போட ருசியும் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதனால் இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம குழம்பு செய்யும்போது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பருப்பு உருண்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு இட்லி பாத்திரத்து மேலே இடியப்பத்தட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்க பருப்பு உருண்டையெல்லாம் சேர்த்துடலாம். இந்த பருப்பு உருண்டையை நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சரியாக ஒரு 10 நிமிஷம் இருக்கும். மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த உருண்டை எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான உருண்டைகளையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. இது 3ம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் 5-6 பல் பூண்டை பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க பூண்டை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போதும் சரி, பருப்போடு சேர்த்து அரைக்கும் போதும் சரி, பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில்
தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும். ஏன்னா இந்த குழம்புல நம்ம புளிக்கரைசலும் சேர்ப்போம். அதிகமான தக்காளியும் சேர்த்திங்கன்னா புளிக்கரைசல் சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். அவ்வளோதான். பருப்புருண்டை குழம்பை பொறுத்தளவில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது 3 சேர்த்தாலே போதும். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளியில் தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும். இப்போ புளி கரைசலை மசாலா கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம ஏற்கனவே பருப்பு உருண்டை உருட்டி எடுக்கும்போது ஒரு உருண்டை அளவுக்கு மட்டும் பருப்பை தனியாக குழம்புல சேர்க்குறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை நல்லா குழம்பு கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இந்த பருப்பை சேர்த்து பண்ணுறதுனால குழம்போட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம தேங்காயை அரைச்சிட்டு சேர்த்துக்கணும். அதுக்காக 1/2 மூடி தேங்காய் அளவுக்கும் கொஞ்சம் குறைவாக நான் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே லைட்டாக வந்துருச்சு. இப்போ குழம்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டு பாருங்கள். நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட இந்த சமயத்தில் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை குழம்ப கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக குழம்போட டேஸ்ட்டை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கரண்டி போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கடைசியாக பருப்பு உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லா பருப்பு உருண்டையுமே சேர்த்த பிறகு இப்போ குழம்போடு சேர்த்து இந்த பருப்பு உருண்டைகளை ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. உருண்டை உடஞ்சி போயிடக்கூடாது, அதனால லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஆனாலும் நம்ம உருண்டைகள்லாம் வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாகவே கலந்து விட்டுக்கோங்க. குழம்புல பருப்பு உருண்டையெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நம்ம அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பருப்பு உருண்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பருப்பு உருண்டை எதுவுமே கரையவே இல்லை, சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.